எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே! எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மென்ட் நீங்க கேட்டீங்களா? கேட்காதவங்க நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மென்ட்ட கேளுங்க. அப்டேட் வந்தாச்சு. 40 நாள் இன்னும் தாமதமாக போகுதா? வாலெட்ல உள்ள எல்லா அமௌண்ட்டும் 0 ஆக போகுதா? இனிமே இப்போதைக்கு எஸ்பிஐல நியூ ஜாயினிங் கிடையவே ஐடியாவே இல்லையா? இது எல்லாமே குட் நியூஸா? பேட் நியூஸா? அத பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். உண்மை உறக்கச்சொல் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போதைக்கு நேரம்ங்கிறது ரொம்பவே தாமதமா இருக்கு. இன்று இரவு சரியா 11:59 நிமிடங்களுக்குள்ள எஸ்பிஐக்குள்ள யாரெல்லாம் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணாம இருக்காங்களோ, அவங்களோட ஐடி எப்ப வேணாலும் இந்த நேரத்திற்கு உள்ள எப்ப வேணாலும் அவங்களோட ஐடி பிளாக் செய்யப்படும். அந்த ஐடியை இனிமே நீங்க பயன்படுத்தவே முடியாது. அதனால நீங்க யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிருங்க. மெயில் பண்ணிருங்க. இந்த 3 ப்ராசஸையும் கம்ப்ளீட்டா முடிங்க. சோஷியல் மீடியா ஐடியை மிஸ் பண்ணிராதீங்க. 90% பீப்பிள்ஸ் எஸ்பிஐ ஃபேமிலிக்கு உள்ள கிட்டத்தட்ட 90% நபர்கள் எல்லாருமே ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இவ்வளவு பிரேக் டேலையும் எஸ்பிஐவை நம்பி எல்லாருமே இருக்கும்போது கண்டிப்பாக எஸ்பிஐவில் எதுவுமே பிரச்சனை இல்லை தான். எப்போவும் சார் சொல்கிற மாதிரி 10% நபர்கள் நமக்கு எதிர்ப்பாக இருக்க தான் செய்வாங்க. நேற்று நாம் போட்ட வீடியோக்கும் அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. எதிர்ப்புகள் எவ்வளவு இருக்கோ தீர்ப்பு அவ்வளவு சரியாக இருக்கும். நம்மளுடைய தீர்ப்பு, நம்மளுடைய தீர்வு, எஸ்பியோட முன்னேற்றம், நாமளும் அதோட முன்னேறது எல்லாமே சரியாக இருக்கும் தான் இந்த வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு நியூ ஜாயினிங்கிறது ஐடியாவே நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா யாராவது கேட்டாலும் 1 மாதத்துக்கு பிறகு இந்த கேள்விகள் எல்லாமே கேளுங்கன்னு சொல்லி உங்களுடைய புதிய நபர்கள் யாராவது இணையறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மறக்காம எஸ்பிஐல ரீஃபண்ட் நீங்கள் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஐல ஒரு மெயில் கொடுப்பாங்க. எப்படி மெயில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் கிடைக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு நோட்டீஸ் போர்டில் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஃபாலோ வரும்போது நானுமே யூடியூப்பில் வீடியோ போடுறேன். ரீஃபண்ட் வாங்குறது மறுபடியும் யோசிச்சுக்கோங்க. இப்போவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீஃபண்ட் வேண்டானா கண்டிப்பாக sbipvt@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. நான் எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னு உங்களோட ஐடி பிளாக் ஆகாது. உங்களோட வேலெட்டில் உள்ள எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டும் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டும் சரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக டிடக்ஷன் இருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜுங்கிறது தெரியாது. அதையும் பற்றியுமே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நமக்கு இனிமேல் அடுத்த டாஸ்க் என்ன, அடுத்த ஒர்க் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். அதில் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா தெரியும். மிஞ்சி போனால் இப்போ இருக்கிற வேலை 10 நிமிடங்களுக்கு உள்ளதான், அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த நோட்டீஸ் போர்டு அடுத்த அப்டேட் வரும்போது தான் அந்த அப்டேட் என்ன, அந்த டாஸ்க் என்னன்னு இது எல்லாமே தெரியும். அடுத்தது டாஸ்க்கை விட இப்போ நம்மளோட வேலெட்டில் இருக்க அமௌண்ட் எப்போ நமக்கு கிடைக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேள்விகள் மேலே கேள்விகளும் சரி, எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பதில்கள் கொடுத்துட்டாங்க. அதோடைய ஒரு நற்செய்தியும் கொடுத்துருக்காங்க. 40 நாள் தாமதமாகுதுன்னு சொன்ன காரணம் 40 நாள் இல்லை, 50 நாள் கூட ஆகலாம். ஒரு கணிப்பில் சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் இது ஆக போகுது. இனிமேல் எஸ்பிஐக்குள்ளே ஒரு வேலெட் இருக்குன்னா அந்த வேலெட்டில் உள்ள அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வித்ட்ராவல் ஆகும். அந்த வித்ட்ராவல் சரியாக 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுதான் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல். உங்களுடைய வேலெட்டில் இவ்வளவு லிமிட் ரீச் ஆகிட்டா, இவ்வளவு அமௌண்ட் உங்களோட வேலெட்டில் இருந்தால் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கவே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வரப்போகுது. இதுதான் எஸ்பிஐவில் கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட். 40 நாள் ஏன் தாமதமாகுதுன்னு. ஆனால் இந்த தாமதம்ங்கிறது அந்த ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் வர்றதுக்கு தான், வேறு எந்தவித பயமும் இல்லை. எஸ்பிஐ வேலெட் 0 ஆக போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய அமௌண்ட் எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. அதோட ப்ராசஸ் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஏப்ரல் கடைசிக்கு உள்ள நம்மளுடைய வேலெட்டில் உள்ள பணம் எல்லாமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வரப்போகுது. இதுவரை மட்டும் எவ்வளவு அமௌண்ட் இருந்ததோ உங்கள் எல்லாருக்கும் அந்த பணம் உங்களோட கையில் கிடைக்க போகுது. இதை புரியாமல் நிறைய பேர் 40 நாளுக்கு பிறகு தான் வேலையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறீங்க.
சொல்லியிருக்கிறது எல்லாமே பேலட் வித்ராவலுக்காக மட்டும்தான். மற்றபடி பேலங்கிறது வேற, வித்ராவலுங்கிறது வேற. புரியாமல் தெரியாமல் யோசித்து உங்களுக்குள்ளேயே இருக்கிற டீமை யாரையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறது. அனௌன்ஸ்மெண்ட்டை நல்லா கவனிங்க. சொல்லியிருப்பாங்க ஏப்ரல் மந்த்து நமக்கு நிறைய வேலை இருக்குது, வித்ராவல் கொடுக்கணும், ஒரு பக்கம் வேலையை தொடங்கணும். இது எல்லாமே நமக்கு ஆரம்பிக்க போகிறது தாமதமாகாது. 40 நாளுங்கிறது வித்ராவல்ங்கிறது பேலட்டுக்காக ஆட்டோமேட்டிக்காக மட்டும்தான். அந்த தாமதம் கூட நமக்கு இருக்கிற இப்போ யாரெல்லாம் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, அவங்க சரியாக பண்ணியிருக்காங்களா, சரியாக பண்ணியிருக்கவங்கள தனியாக எடுக்கணும். மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள வித்ராவலுக்காக மறுபடியும் அப்ளிகேட் வேலெட்டில் இருந்து அமௌண்ட்டை அனுப்புறதுக்கும் சரி, ஒரு லிமிட்டில் இல்லாமல் எல்லாத்தையுமே ஜீரோவாக மாற்றன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்ளிகேட் வேலெட்டில் எல்லாருமே அமௌண்ட்டை மாற்றி அந்த அப்ளிகேட் வேலெட்டை ஜீரோவாக மாற்றணும். ஸோ அதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் எல்லாரும் சரியாக இருக்கணும். இது எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடந்த பிறகு தான் ஆட்டோமேட்டிக் வித்ராவலுங்கிறது ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகும். அது ஆகிறதுக்கு நாம் தயாராகணும், அவங்களும் தயாராகிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் வித்ராவல் வந்த பிறகு வித்ராவலுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வித்ராவல் எல்லாமே ஒரு கணக்கின்படி சொல்லணும்னா ஒரு லிமிட் ரீச் ஆகுது. 10 லட்சம் நபர்கள் இருக்காங்க. இந்த 10 லட்சம் நபர்களில் தினசரி வருமானம், தினசரி வித்ராவல், தினசரி டிரான்சாக்ஷன் நடக்க போகுது எஸ்பிஐக்குள்ளே. தினமும் யாருக்கெல்லாம் அமௌண்ட் போட போகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலெட்டில் ரீச் ஆக போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட வேலெட்டில் உள்ள ரீச் ஆக நபர்கள் எல்லாருக்குமே தினசரி போட போகிறாங்க. தினசரி தினமும் 38,000 சம்திங் வர்றாங்க. கம்ப்ளீட்டாக முடிக்கலாம்னா 39,000 நபர்கள், 39,000 நபர்களுக்கு தினசரி வருமானம் போயிட்டே இருக்கும். அதுதான் ஆட்டோமேட்டிக் வித்ராவல். இந்த வித்ராவலுக்காக தான் நாம் இப்போ எல்லாருமே தயாராக போகிறோம். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அமௌண்ட்டை வித்ராவல் எடுக்கணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் அதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய அமௌண்ட் உங்களோட கைகளில் வந்தால் தான் அதில் ஜீரோ ஆக போகுதுன்னா உங்களுடைய பேலட் ஜீரோ ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுவும் ஒரு நற்செய்தி தான். நிறைய நபர்கள் கேட்குற கேள்வி, இவ்வளவு தூரம் எஸ்பிஓக்காக நாம் ஒரு ஆதரவு கொடுத்து இருந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன பயன் இதில் இருக்குது, இனிமேல் புதிய நபர்கள் வரப்போகிறவங்க தான் அதை அனுபவிக்க போகிறாங்களான்னு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்ட நபர்கள் உண்டு. என்னுடைய நேரடியாக இணைந்த நபர்களும் கேட்டவங்களும் உண்டு. எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், இப்போ ஏற்கனவே இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் அதிக விதமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் தான் டீம் லீடர்ஸ், பிடிஓ, இனிமேல் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு அலுவலகங்களும் எஸ்பிஓ மூலமாக திறக்குதுன்னா ஒவ்வொரு வேலைக்கும் பெர்மனெண்ட்டாக 100 நபர்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100 நபர்கள் இந்த 3 லட்சம் நபர்களுக்கு உள்ளதான். அதில் நீங்களும் இருக்கலாம். நமக்கு இருக்கிற ஆதரவு, நம்மளுக்கு என்னெல்லாம் முடியுமோ அந்த ஆதரவு கண்டிப்பாக நம்மளுடைய எஸ்பிஓ கொடுக்க தான் செய்யும். அதை எப்போவுமே மறக்காது. நீங்கள் அதுக்குள்ள ஏக்கத்தெல்லாம் ஏங்கிட்டே இருக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வழி உண்டு. அந்த வழி எஸ்பிஓக்கு நல்லாவே தெரியும். நம்மளை கூட்டிகிட்டு போகிற பாதை சரியான பாதையாக இருக்கும். நம்ம காத்திருக்கலாம். ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளே நம்மளுடைய வாலெட்டில் உள்ள அமௌண்ட் எல்லாமே நம்மளுடைய கைகளில் இருக்கும். அதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டுருங்க. யூடியூப் இன்கம்ங்கிறது மறுபடியும் அந்த தகவல் கொடுக்குறாங்க. ஆனால் அதை ஒரு மறைமுக தகவலாக நிறைய பேர் எடுத்துக்காதீங்க. எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும், எப்படியெல்லாம் கண்டெக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் ஷார்ட்கட்டில் எவ்வளோ வியூஸை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு முயற்சியில் உருவாக்குங்க. அந்த யூடியூப்ங்கிறது அந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இன்னொரு பெரிய கேள்வி, இந்த டைம் எலெக்ஷன் டைம், இந்த டைம் அதிக டிரான்சாக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்? அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு எஸ்பிஓவில் ஸ்ட்ராங்காக இன்றைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சால் இன்று இல்லை நாளை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி மிக முக்கியமான அப்டேட்லாம் வரதுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளவு நாள் தாண்டினது விஷயம் இல்லை, இனிமேல் எப்படி தாண்ட போகிறாங்கிறது இன்றைக்கு கொடுத்துருக்க அப்டேட் இதுதான். இந்த அப்டேட்டை நீங்கள் புரிஞ்சு எல்லா நபர்களுக்கும் தெளிவாக சொல்லுங்கள். 40 நாள் தாமதமாகலை, 40 நாளைக்கு உள்ள வித்ராவல் கொடுக்க போகிறாங்க. அதுதான் எஸ்பிஓக்குள்ளே கொடுத்தது தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. பேலட்டு ஜீரோவாக போகிறது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய பணம் வந்தால் பேலட்டில் ஜீரோவாக தானே இருக்கணும். ஸோ இதுதான், இதை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க. நன்றி உண்மையான உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.